2019 ஐபிஎல் தொடரின் 3வது போட்டியில் டெல்லி டேர்டெவில்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் டெல்லி அணியின் ரிஷப் பண்ட் அதிரடி காட்டி மும்பை அணியை மிரள வைத்தார். அவர் வெறும் 27 பந்துகளில் 78 ரன்கள் அடிக்க டெல்லி அணியின் ஸ்கோர் எக்குத்தப்பாக உயர்ந்தது. ரிஷப் பண்டின் அதிரடி ஆட்டத்தில் அவரது ஸ்ட்ரைக் ரேட் 288.88 ஆக இருந்தது. இத்தனை பந்துகளை சந்தித்தும் ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்கே என நாம் நினைத்தால் ரிஷப் பண்டை விட அதிக ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு போட்டியில் வெளித்திருக்கிறார் சுரேஷ் ரெய்னா. ஐபிஎல் போட்டிகளில் 25க்கும் அதிகமான பந்துகள் சந்தித்த பின் அதிக ஸ்ட்ரைக் ரேட் வைத்திருந்த பேட்டிங் இன்னிங்ஸ்களை கணக்கில் எடுத்துக்கொண்டால் சுரேஷ் ரெய்னா 25 பந்துகளில் 87 ரன்கள் அடித்ததே முதலிடத்தில் உள்ளது. இந்த போட்டியில் அவரது ஸ்ட்ரைக் ரேட் 348 ஆகும். 2014 ஐபிஎல் தொடரில் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் 227 ரன்கள் என்ற இலக்கை துரத்தி 202 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. அந்த போட்டியில் சுரேஷ் ரெய்னா 25 பந்துகளில் 87 ரன்கள் எடுத்தார். அதற்கடுத்த இன்னிங்ஸாக மும்பை அணிக்கு எதிராக நேற்று ரிஷப் பண்ட் ஆடிய ஆட்டம் இடம்பெற்றுள்ளது. 27 பந்துகளில் 78 ரன்கள் எடுத்தார். ஸ்ட்ரைக் ரேட் 288.88. ரிஷப் பண்ட் நேற்று ஆடிய ஆட்டம் பெரும் வரவேற்பை பெற்றது. ஆனாலும் ரிஷப் பண்டால் சுரேஷ் ரெய்னாவின் அதிரடியை ஈடுகட்ட முடியவில்லை. இந்த பட்டியலில் 3ஆம் இடம் பிடித்திருப்பவர் இர்ஃபான் பதான் என்பது ஆச்சரியமான தகவல். பதான் 37 பந்துகளில் 100 ரன்கள் அடித்தது 3ஆம் இடம் பிடித்துள்ளது. இதன் ஸ்ட்ரைக் ரேட் 270.27 ஆகும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.